அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஃபைனைட் டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேஷன் அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, சால்வ் தி பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், எண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியல் கண்டிஷன் ஒய் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு 0. இது என்ன சார் மீன் பண்ணுது அப்படின்னா, எக்ஸோட இனிஷியல் வேல்யூ 0, கரஸ்பாண்டிங் ஒய்யோட இனிஷியல் வேல்யூ 0. ரெண்டாவது கண்டிஷன் ஒய் ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் டு 1. இது என்ன மீன் பண்ணுது சார்னா, எக்ஸோட எண்டு வேல்யூ, ஸோ எக்ஸ் என் எடுத்துக்கலாம், அதனோட வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் ஒய்யோட எண்டு வேல்யூ அதுவும் 1. இங்க இன்க்ரிமெண்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.25 கொடுத்துருக்கு. இன்டர்வலோட லென்த் 0.25 கொடுத்துருக்கு. ஸ்டார்டிங் வேல்யூ 0ல ஆரம்பிக்கணும், எண்டிங் வேல்யூ 1ல முடியணும். சப்போஸ் எக்ஸ் வேல்யூஸ் மினிமம் 0, இன்க்ரிமெண்ட் 0.25, அடுத்த இன்க்ரிமெண்ட் 0.5, தென் 0.75, தென் 1. கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், இனிஷியல் 0, எண்டு 1. மிட் வேல்யூஸ் லைக் y1, y2, y3 இது மூணுமே unknown. Then position value I always start with 0. First position, second position, third position, fourth position. ஓகேங்களா? ஸோ சம்மில் கொடுத்ததை பேஸ் பண்ணி எடுத்தா இந்த டேர்ம் x0, இது x1, x2, x3, x4. கரஸ்பாண்டிங் இது y4, then இது y0. So these data are given. நமக்கு ஃபைனைட் டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேஷன் y டபுள் டேஷ்னா என்ன சார்னா, y I plus 1 minus 2y plus y I minus 1 divided by h ஸ்கொயர். இதுவே y டேஷ் இருந்துச்சு அப்படின்னா y I plus 1 minus y I minus 1 divided by 2h எடுத்து. இது ஃபைனைட் டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேஷனோட வேல்யூஸ் இல்லை ஃபார்முலாஸ் கூட சொல்லலாம். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு வாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஒய் டபுள் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 3x ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு கொடுத்துருக்கோம். இது சம்மில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபைனைட் டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ ஒய் டபுள் டேஷ் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, ஒய் ஐ பிளஸ் 1 மைனஸ் 2y பிளஸ் ஒய் ஐ மைனஸ் 1 டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்றதை நம்ம எக்ஸ் ஐன்னு எழுதுவோம். ஒய் டேஷ் ஒய் ஐ பிளஸ் 1 y I minus 1 divided by 2h plus y என்றத y I எழுதுவோம். ஸோ 3x என்றத x I ஸ்கொயர் எழுதுவோம் plus 2. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, த்ரூட் ஒரு டேர்மால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 2h ஸ்கொயர். ஸோ 2h ஸ்கொயர் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2h ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் ஒரு 2h ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் ஒரு 2h ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறேன், தென் RHSலையும் 2h ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், இந்த h ஸ்கொயர் டேர்மும் இந்த என்டர் h ஸ்கொயர் டேர்ம் கட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2hோட டேர்ம் மட்டும் கட் ஆயிரும். அப்போ ரீமைனிங் டேர்ம் என்ன இருக்கும் சார்னு எழுதுனீங்கன்னா இங்கே 2 மட்டும் இருக்கும். அப்போ 2 ப்ராக்கெட்டுக்குள்ள y I plus 1 minus 2y plus y I minus 1 இருக்கும். ரெண்டாவது டேர்மில் h இருக்கும், கூட xi இருக்கும், h இருக்கும், கூட xi இருக்கும். ஏன்னா 2 ஒரு h மட்டும் கட் ஆயிடுச்சு. y I plus 1 minus y I minus 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2h ஸ்கொயர் y I இருக்கும். RHSல 2h ஸ்கொயர் inside the brackets 3xi square plus 2. சரிங்களா? இப்போ இந்த 2 உள்ள தள்ளி விடுங்க. அதே சமயத்தில் இந்த ஹெச் எக்ஸை உள்ள தள்ளி விடுங்க.
அப்போ என்ன இங்கே 2 டைம்ஸ் ஒய் ஐ ப்ளஸ் 1 மைனஸ் 2 again 2 4 டைம்ஸ் ஒய் ஐ ப்ளஸ் 2 டைம்ஸ் ஒய் ஐ மைனஸ் 1 ஹெச் எக்ஸை உள்ள தள்ளி விடுங்க. அப்போ ஹெச் எக்ஸ் ஐ கூட ஒய் ஐ ப்ளஸ் 1 மைனஸ் ஹெச் எக்ஸ் ஐ கூட ஒய் ஐ மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஹெச் ஸ்கொயர் ஒய் ஐ. ஆர்ஹெச்சஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். 2h ஸ்கொயர் 3xi ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ டேர்ம்ஸை குரூப் பண்ணுங்க. அதாவது ஒய் ஐ மைனஸ் 1 டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல ஒய் ஐ மைனஸ் 1 டேர்ம்ஸை வெளியிடுங்க. அப்போ இங்கே 2 இருக்கும். ஒய் ஐ மைனஸ்ன்னு போச்சுன்னா மைனஸ் ஹெச் எக்ஸ் ஐ இருக்கும். மைனஸ் ஹெச் எக்ஸ் ஐ. அடுத்தது ஒய் ஐ டேர்ம்ஸை குரூப் பண்ணுங்க. இங்கே இருக்கு மைனஸ் 4 ஒய் ஐ டேர்ம் இங்கே இருக்கு ப்ளஸ் 2 ஹெச் ஸ்கொயர். தென் ஒய் ஐ ப்ளஸ் 1 டேர்மை குரூப் பண்ணுங்க. ஒய் ஐ ப்ளஸ் 1 இங்கே இருக்கு 2. தென் இங்கே இருக்கு ப்ளஸ் ஹெச் எக்ஸ் ஐ. ஆர்ஹெச்ஸை அப்படியே இருக்கட்டும். 2 h ஸ்கொயர் 3x i ஸ்கொயர் ப்ளஸ் 2. இதே ஈக்குவேஷன் நம்பர் ஒரு கேபிட்டல் ஏன்னு கூட எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். 1 2 3 ஆர் கேபிட்டல் ஏ எப்படி எடுத்தாலும் சரி. சரிங்களா? இப்போ டேர்ம்ஸ் ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணும். ஐக்கு 1 தென் 2 தென் 3 ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். புட் i இஸ் ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஐக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. புட் i is equal to 1. எதில் சார்? ஈக்குவேஷன் ஏல. கமா we get. ஸோ ஐக்கு 1 போட்டு என்ன ஆகும்? இந்த டேர்ம் 1 மைனஸ் 1 0 ஆயிரும் இல்லைங்களா? இப்போ 2 மைனஸ் ஹெச். ஹெச்சோட வேல்யூ 0.25. நமக்கு தெரியும் ஹெச்சோட வேல்யூ 0.25. எக்ஸ் 1 இல்லையா? ஐக்கு 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஒய் ஐ ஒய் 1 மைனஸ் 4 ப்ளஸ் 2 h ஸ்கொயர். ஹெச்சுக்கான வேல்யூ 0.25 இல்லையா? அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.0625 கிடைக்கும். 0625 ப்ளஸ் ஒய் ஐ ப்ளஸ் 1 ஐக்கு 1 போடுறோம். அப்போ 2 ஆயிடும். 2 ப்ளஸ் ஹெச் 0.25 எக்ஸ் ஐ. அப்போ எக்ஸ் 1 கன்வெர்ட் ஆயிடும். ஆர்ஹெச்எஸ் 2 h ஸ்கொயர் 0.25 ஹோல் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 3 டைம்ஸ் எக்ஸ் ஐ எக்ஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் 1க்கான வேல்யூ என்ன சார் கொடுத்துருந்தோம்? எக்ஸ் 1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. எக்ஸ் 1ஓட வேல்யூ 0.25. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் 1க்கு என்ன வரும்? 0.25ன்னு வரும் இல்லையா? அப்போ ஒய் நாட்டுக்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒய் நாட்டுக்கான வேல்யூ 0 இல்லையா? ஒய் நாட்டுக்கான வேல்யூ 0. அப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும்? சிம்பிளி 0. இதுக்கு வேல்யூ உண்டு சார், ஆனால் ஒய் நாட்டுக்கு வேல்யூ 0. ஸோ தட் 0 ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி 0. செகண்ட் வேல்யூ தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ப்ளஸ் ஒய் 1 அன்னோன். இந்த டைம் என்னன்னு பாருங்க பிராக்கெட்டுக்குள்ள. ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் 2 டைம்ஸ் 0.0625 போட்டிங்கன்னா மைனஸ் 3.875 கிடைக்குது. ப்ளஸ் ஒய் 2 அன்னோன். எக்ஸ் 1க்கான வேல்யூ என்ன சார்? 0.25. அப்போ இந்த டைம் என்ன ஆகுன்னு பாருங்க. 2 ப்ளஸ் 0.25 இன்ட்டு எக்ஸ் 1க்கான வேல்யூ 0.25 தான். அப்போ என்ன ஆகும்? 2.0625. 2.0625 ஆர்ஹெச்எஸ் வந்துருங்க. ஸோ 2 இன்டூ 0.25 ஸ்கொயர். அது கூட என்ன பண்ணும் பிராக்கெட்டுக்குள்ள. ஸோ 3 டைம்ஸ் எக்ஸ் ஒன்னுக்கான வேல்யூ 0.25 அதை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் 2 போட்டிங்க அப்படின்னா 0.2734 கிடைக்குது. 0.2734. ஈக்குவேஷன் ஒரு டைம் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் எழுதிக்கங்க. ஸோ என்ன ஆகுன்னு பாருங்க. மைனஸ் 3.8
2.75y1 plus 2.0625y2. No y3. So 0y3 equals to 0.2734. இது ஈக்குவேஷன் நம்பர் ஒரு 2ஓ 3ஓ நம்மளோட கன்வீனியன்ட் தான், 2ன்னு வச்சுக்கலாம். தென் I equal to 1 போட்டோம் இல்லைங்களா, தென் I is equal to 2 போடுங்க. Put I equals to 2, அதே ஈக்குவேஷன் 7 தான், இன் ஈக்குவேஷன் 7 தான். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, இந்த டேர்ம் ஐக்கு 1 போட்டோம், 2 போடுறோம். அப்போ 2 minus 1 1. அப்போ y1 இன்சைட் த பிராக்கெட்ல 2 minus h x 2 ஆயிரும், பிளஸ் y2 பிராக்கெட்டுக்குள்ள minus 4 plus 2 h ஸ்கொயர் பிளஸ் ஐக்கு 2 போடுறோம். அப்போ y3 ஆயிரும். ஸோ 2 plus h x 3. என்ன எக்ஸுக்கு என்ன போடுறோம், 2 போடுறோம். அப்போ எக்ஸு 2 ஆயிரும் இல்லைங்களா. 2 plus x 2 RHS. ஸோ 2h ஸ்கொயர் இன்டூ 3, எக்ஸுக்கான வேல்யூ x2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஆயிரும் இல்லைங்களா. ஸோ இப்போ வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ y1 அன்னோனு. So 2 minus h 0.25, x2 0.5. செக் பண்ணி பார்த்துங்க x2 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்துங்க இதுக்கும். ஸோ x2 ஓட வேல்யூ 0.5, x3 ஓட வேல்யூ 0.75. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பிளஸ் y2 அதுவும் அன்னோன் தான். ஸோ 4 minus minus 4 plus 2 into h 0.25 square plus y3 unknown. 2 plus h 0.25 x2 0.5 equals to 2h square 0.25 square bracket குள்ள 3 into x2 0.5 square plus 2. இதனோட வேல்யூ என்னன்னு பாருங்க. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ கேல்குலேட் செக் பண்ணி பாருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் y1 டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கட்டும். தென் 2 minus 0.25 into 0.5. அப்போ என்ன 1.875. அடுத்த வேல்யூ y2 into செகண்ட் வேல்யூ என்ன வருது பாருங்க, minus 4 plus 2 times 0.25 square. So minus 3.875. அடுத்த வேல்யூ y3 இங்க என்ன வருது பாருங்க, 2 plus 0.25 into 0.5. So 2.125. RHS பாருங்க, 2 into 0.25 square into bracketக்குள்ள 3 into 0.5 square plus 2 close the bracket போட்டீங்கன்னா 0.348 கிடைக்குது. இந்த டேர்ம்ஸ் ரீரைட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் y1 1.875 y1 minus 3.875 y2 plus 2.125 y3 equals to 0.348. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான். சரிங்களா. நெக்ஸ்ட் I ஈக்குவல்ஸ் டு 3 போடுங்க. ஸோ புட் I ஈக்குவல்ஸ் டு 3 எதில் சார், அதே ஈக்குவேஷன் 7 தான். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 3 minus 1 2, அப்போ y2 ஆயிருங்க. ஸோ இங்கே 2 minus h x 3 ஆயிரும் பிளஸ் y3 minus 4 plus 2 time h square. h கான வேல்யூ 0.25 square plus y 3 plus 1 4 ஆயிரும். 2 plus h into xi. xi யோட வேல்யூ என்னாகும், x 3 ஆயிரும் இல்லைங்களா. RHS 2 time h square 0.25 square bracketக்குள்ள 3 times x 3 square
ப்ளஸ் 2 ஆகும் இல்லைங்களா? அப்போ இந்த டேர்ம்ஸ் என்ன ஆகுன்னு பாருங்க, y2 அப்படியே தான் இருக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ள 2 மைனஸ் h 0.25 x3 0.75 ப்ளஸ் y3 இந்த டைம் என்ன ஆகுன்னு பாருங்க, -4 ப்ளஸ் 2 டைம்ஸ் 0.25 ஸ்கொயர் போட்டிங்கன்னா -3.875 கிடைக்கும். ப்ளஸ் y4 ஸோ 2 ப்ளஸ் ஹெச்சுக்கு வேல்யூ 0.25 இன்டூ x3 0.75. ஸோ ஆர் வச்சு சப்ஸ்டிட் பண்ணிங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ 0.25 ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 3 எக்ஸுக்கான வேல்யூ 0.75 ஸ்கொயர் பிளஸ் 2. கேல்குலேட் செக் பண்ணி சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க y1 இருக்கான இல்ல, ஸோ 0 டைம்ஸ் y1 பிளஸ் y2 இருக்கான இருக்கு. y2 வேல்யூ பாருங்க 2 மைனஸ் 0.25 இன்டூ 0.75 போட்டிங்கன்னா 1.8175 8125 y2 மைனஸ் 3.875 y3. இந்த என்டையர் டேர்ம் ஆப்போசிட்டுக்கு போயிடும் இல்லைங்களா? முதல்ல இதை கண்டுபிடிங்க. இதனோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 2 இன்டூ 0.25 ஸ்கொயர் இன்டூ 3 இன்டூ 0.75 ஸ்கொயர் பிளஸ் 2 க்ளோஸ் த பிராக்கெட். ஸோ 0.4609 கிடைக்கும். தென் இந்த டைம் ஆப்போசிட்ல விடுங்க, 2 பிளஸ் 0.25 இன்டூ 0.75 போட்டிங்கன்னா மைனஸ் 2.1875 கிடைக்கும். 0.4609 இருந்து மைனஸ் 2.1875 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இதனோட RHS மைனஸ் 1.7266 கிடைக்கும். அதாவது 0 டைம் y1 பிளஸ் 1.8125 y2 மைனஸ் 3.875 y3 equals to minus 1.7266. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 2, 3, 4 சால்வ் பண்ணால் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகே, கேல்ஸ் எடுத்துக்கோங்க. கேல்ஸில் முதல்ல என்ன பண்ணணும்னா மோடுக்கு போங்க, கம்ப்ளீட் கொடுங்க. நான் யூஸ் பண்ணுறது FX991 MS கேல்ஸ் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? மோடில் போனீங்கன்னா கம்ப்ளீட் COMP இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பழைய டேட்டா எல்லாம் எரேஸ் ஆகிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வித் 3 அன்னோன்ஸ். அது என்னன்னா y1 y2 y3 யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வித் 3 அன்னோன்ஸ். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ஸ் மோடு போனீங்கன்னா ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா? 1 ப்ரெஸ் பண்ணுங்க, அன்னோன்ஸ் 2 and 3 கேட்கும். ஸோ நமக்கு 3 அன்னோன்ஸ் சால்வ் பண்ணுறோம். அப்போ 3 ப்ரெஸ் பண்ணிடுங்க, முதல்ல A1 வேல்யூ கேட்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரக்கூடிய y1 கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 3.875 ஈக்குவல் டு கொடுங்க. B1 கேட்கும். y2 ஓட கோஎஃபிஷியன்ட் 2.0625 ஈக்குவல் டு கொடுங்க. C1 கேட்கும். நோ C1 ஏன்னா y3 ஓட வேல்யூ 0, அப்போ 0. D1 ஃபர்ஸ்ட் RHS 0.2734 ஈக்குவல் டு கொடுங்க. A2 கேட்கும். y1 ஓட கோஎஃபிஷியன்ட் 1.875 ஈக்குவல் டு கொடுங்க. B2 கேட்கும் மைனஸ் 3.875 ஈக்குவல் டு கொடுங்க. C3 கேட்கும் 2.125. D2 கேட்கும் 0.348. தென் A3 வந்துடுங்க 0. தென் B3 1.8125. then minus 3.875 equal to கொடுங்க. லாஸ்ட்ல D3 minus 1.7266 equal to கொடுங்க. ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0613 0.0613 மறுபடியும் ஈக்குவல் டு கொடுங்க. 0.2478 மறுபடியும் ஈக்குவல் டு கொடுங்க. 0.5615
ஸோ டேரெக்டாக நம்ம கால்குலேட் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்க முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.